Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்பி டாலுக்கு ட்ரெஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஊசி நூல் அதே மாதிரி க்ளூ அண்டு வெல்க்ரோ இந்த மாதிரி எதுவுமே வேணாம், துணி மட்டும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 டைப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். இப்போது அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் துணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மேலே அந்த ஷர்ட் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு போட போகிறேன். ஆக்சுவலி ஷர்ட்லாம் கிடையாது, ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு மாடலில் பண்ண போகிறேன். அதனால எல்லாத்துக்கும்லாம் நேம் தெரியாது. இப்போ மேலே போடுற ஷர்ட் மாதிரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த கிளாத்தை வச்சுட்டு 2 கைக்கு சைட்லேயும் வந்துட்டு 2 துணியும் இழுத்துட்டு பின்னாடி வச்சு கட்டி விட்டுருக்கேன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து மேலே வந்து ஷர்ட் மாதிரி பண்ணியாச்சு, கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கர்ட்டு மாதிரி ஏதோ ஒன்று ஒரு டிசைனாக ஒரு மாடலாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் மாடலாக பண்ண போகிறோம். ஒரு ட்ரெஸ் மட்டும் பாவாடை சட்டை இருக்க மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அடுத்தது அதுக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் சாய்ச்சி இருக்க மாதிரி 2 பக்கமும் சைடாக இருக்க மாதிரி நான் வந்துட்டு சுற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதையும் இந்த மாதிரி இடுப்பு இடத்துல சுற்றி விட்டுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி சொருவி விட்டுடுங்க. ஆல்ரெடி சுத்தம் போது இருந்திருக்கும்ல அந்த துணி கூட சேர்த்து வச்சு பின்னாடி சொருவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், க்யூட்டான ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நீங்கள் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த இடுப்போட சென்டரில் லைட்டாக சில்வர் கலர் லேஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்துட்டு நான் லேஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு இப்படியே ஓகே நல்லாயிருக்கு, லேஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. லேஸ் இருந்துச்சு வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லேஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி 2 முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். எல்லாத்துக்குமே வந்து நான் முடிச்சு போட்டு தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மேக் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குட்டீஸ் எல்லாருமே உங்களோட பார்பி டாலுக்கு அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக மாடலாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாக் கலரில் அந்த சென்டரில் வச்சுருக்கிற சில்வர் கலர் லேஸ் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த மேலே கழுத்து பக்கத்தில் கொடுத்துருக்கோம்ல அந்த டிசைன் நல்லா இருந்தது. ஓகே, இப்போது செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண இந்த பீஸை இப்போ நான் மடிக்கிற மாதிரி 3 தடவை உள்ளுக்குள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். சாய்வாக இப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது. அதே மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டாக சின்ன பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் ரவுண்ட் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பிரிச்சிங்கன்னா அப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதில் ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து அந்த இடுப்பு இடத்துல வச்சு அப்படியே வந்து நம்ம லேஸ் வச்சு கட்ட போகிறோம். லேஸ் ஆர் லப்பர் பேண்ட் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து லப்பர் பேண்டே போட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் லேஸ் இருந்தால் கூட ஃபுல்லாக வச்சு கட்டிக்கலாம். இப்போ லப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. நீங்கள் இந்த ஸ்கர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அவ்வளோதான் துணி இருந்துச்சு, நான் சின்னதாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் ஸ்கர்ட்டுக்கு பிளாக் கலர் துணி மேலே வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் பிளாக் கலர் துணியை எடுத்துகிட்டு இப்போ இது வேறு மாதிரி பண்ணுறேன். நடுவில் கொஞ்சம் துணி வச்சுட்டு இந்த ரைட் சைடில் வர்ற துணி என்ன பண்ணியிருக்கேன், பின்னாடி கழுத்தோடு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து 2 துணியோட சேர்த்து வச்சு முடிச்சு போடுறேன். இதெல்லாமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி நல்லா புரிகிற மாதிரி ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இன்னுமே புரியலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோலில் கம்மி பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே மாடர்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்கர்ட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உங்களோட துணியை பொறுத்து வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதுவும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலருக்கு பிளாக் கலர் மேட்சிங்காக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்க, அடுத்த நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாவாடை சட்டை மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். பாவாடை சட்டை கூட வந்து ஊசி நூல் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே மாடர்னாக ரெடி பண்ணனா யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் பாவாடை சட்டை மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு கேட்பீங்க. அதனால வந்துட்டு நான் பாவாடை சட்டை மாதிரி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து பட்டு துணி மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி துணி எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி மடிப்போம் இல்லையா சாரீ கட்டுறதுக்கெலாம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அளவு துணி இருக்கோ அந்த அளவு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் கிட்ட மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மிச்ச சைடில் வந்துட்டு 2 சைடும் எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, அதை அப்படியே அந்த பின்னாடி வந்துட்டு வச்சுருங்க. பின்னாடி வச்சுட்டு இதுக்கும் அதே மாதிரி லப்பர் பேண்ட் ஆர் லேஸ் அதை போட்டு வந்து கட்ட போகிறோம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா அந்த பட்டையாக மடிச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாவடைக்கு நிறைய பட்டு பாவடைலாம் பார்த்துருப்பீங்க, இந்த கொசுவம் வச்ச மாதிரி இந்த சுங்கு வச்ச மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி மடிக்கிறது, அதனால நான் அந்த மாதிரி மடித்து லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லப்பர் பேண்ட் போட்டுட்டு
அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த லப்பர் பேண்ட் தெரியாமல் நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வச்சு கட்டுறேன். ஓகே, உங்கள்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அந்த லேஸ் வச்சு கட்டிக்கோங்க. லப்பர் பேண்டும் போட்டுட்டு லேஸும் போடும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ லேஸ் வச்சு கட்டியாச்சு. நம்மளோட இந்த பாவாடை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் பாவாடை அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சட்டை ரெடி பண்ண போகிறோம். சட்டை பண்ணுறதுக்கும் அதே கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் அப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரே கிளாத் யூஸ் பண்ணாலும் ஓகே. கிளாத் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, நான் கட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அதை அப்படியே வந்து இந்த செஸ்ட்டில் அந்த இடத்துல வச்சுட்டு ரைட் சைடில் வரும்ல துணி, அந்த துணியை வந்துட்டு 2 கையிலையும் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு எடுக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். முன்னாடி கொண்டு வந்து திரும்ப அந்த துணியை பின்னாடி எடுத்து முடிச்சு போட்டு விட்டுருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த லேஸ் வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் பாவாடை சட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதுன்னு சொல்லுங்கள். பட்டு துணிலாம் நல்லாவே வரும், மற்ற துணிலையும் வரும். பட் இந்த மடிப்பு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு வராத மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்சளவு பாவாடை சட்டை பண்ணுறீங்கன்னா பட்டு துணியிலே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா பெருசாகவுமே நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே தாவணி மாதிரி ஏதாச்சும் ஒரு துணி போட்டு விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. சின்ன பசங்க போடுற மாதிரி பாவாடை சட்டை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தாவணி மாதிரி வேணும்னா இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு தாவணி மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பாவாடை சட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி நூல் எதுவுமே கோர்க்கல. நான் வந்து ஊசி நூல்லாம் கோர்த்து தான் எப்போவுமே பாவாடை சட்டை ரெடி பண்ணுவேன். பட் நிறைய பேர் வந்து ஊசி நூல்லாம் கோர்க்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டனால நான் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க அடுத்த ஐடியாக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக மாடலாக இருக்கும். அந்த கிளாத் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மேலே ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு சைடில் 2 துணி வரும்ல, அந்த துணி என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த பாவாடை சட்டைக்கு எப்படி சட்டை ரெடி பண்ணும் அதே மாதிரி தான் இதுவும் 2 சைடு கையையும் பின்னாடி இருக்கிற துணியை வந்துட்டு அப்படியே கையோடு சேர்த்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு திரும்பவும் அந்த துணியை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த முடிச்சு போடுற எல்லா இடத்துலையும் நீங்கள் வெல்க்ரோ கூட ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். பட் நிறைய பேர் என்கிட்ட வெல்க்ரோ இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால நான் முடிச்சு போட்டு தான் காமிக்கிறேன். வெல்க்ரோ இருக்கிறவங்க முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, வெல்க்ரோ வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? வெல்க்ரோ வச்சு ஒட்டுறதுனால நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சு போடுறதுனால கூட முடிச்சு அவுத்து விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் ஒரு பிளாக் கலர் துணி எடுக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி ட்ரெஸ் தான். அதனால் இந்த பிளாக் கலர் துணி எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருந்துச்சு. அந்த துணி என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே லைட்டாக சுற்றின மாதிரி இந்த மேலே சைடு ரைட் சைடில் அப்படியே வச்சு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இடுப்போட சேர்த்து வச்சு பின்னாடி வந்து இப்படி சொருவி விட்டுறேன். ஓகே, இது வந்துட்டு கொஞ்சமே வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஓகே, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி ரொம்ப சிம்பிளாகவுமே பண்ணி முடிச்சிட்டேன் நான். பிளாக் கலர் வச்சா தான் மேட்சிங்காக இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த சட்டை என்ன கலராக இருந்தாலும் கீழே வச்சுருக்கிறது வந்துட்டு பிளாக் கலர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா மேட்சிங்காக இருக்கும். ஓகேவா? இதுவுமே நல்ல மாடர்னாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாத்துக்கும் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மைக்கு இருக்கிறது இல்லையா, பாவாடை சட்டைக்கு மட்டும் செட் ஆகலை. பட் மற்ற நான் பண்ணுற எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட்குள்ளே போகலாம். அடுத்த மெத்தட் பண்ணுறதுக்கு நான் சின்ன துணி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலம் தான் என்கிட்ட இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் பண்ணுற மெத்தட்க்கு. பட் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால நான் இதையே பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த துணியும் அதே மாதிரி லைட்டாக மடிச்சிருக்கேன். ஒரு 4 டைம்ஸ் சென்டரில் வச்சு மடிச்சிருக்கேன். மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் துணியை வந்துட்டு பின்னாடி இப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு லப்பர் பேண்ட் போட்டு விட்ருங்க. லப்பர் பேண்ட் ஆர் லேஸ் எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ரொம்ப குட்டி துணி தான், அதனால் ஸ்கர்ட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்திங்கன்னா ஸ்கர்ட் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நான் ஸ்கர்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு அந்த லேஸ் வச்சு கவர் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த லப்பர் பேண்டும் மறைஞ்சிருதில்ல, அதனால நான் லேஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் துணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி முடிச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் மாடர்னாகவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த ஷேப்பில், அதாவது லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ சின்ன சின்ன பீஸை வந்து சென்டரில் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே வந்துட்டு செஸ்ட்டில் வச்சுட்டு பின்னாடி சைடு திருப்பி 2 துணியும் இருக்கும்ல சைடில், அது 2த்தையும் மேலேயும் கீழேயும் முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வெல்க்ரோ ஒட்டுறதா இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ முடிச்சு போட்டோன்னே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சட்டை, அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து ஸ்கர்ட்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நெட்டு கிளாத் மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு. இந்த கிளாத்தில் வந்துட்டு லைட்டாக கிளிட்டர் ஷேடோ போட்ட மாதிரி டிசைனுமே இருந்தது. அந்த இதை வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த துணியை எடுத்து இதுக்கு மேலே இப்படி போட்டிருக்கேன். ஒன் சைடு மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இதுவுமே கொஞ்சம் மாடர்னாக தான் இருந்துச்சு. ஸ்கர்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்தனால ரொம்பவே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த துணியோட கலர் ஃபினிஷிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தா இந்த 5 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்குமே ஊசி, நூல், க்ளூ எதுவுமே தேவையில்ல. கையிலேயே நீங்களே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.